பருவதை மையமாக கொண்டது. புத்தரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது. வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தனிச்சையான அரசியல் நிலைப்பாடு இந்த தீவின் ஏனைய இனக்குழுக்களின் இருப்பை வேடிக்கு உட்படுத்தியது. தமிழின படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமற தெரிகின்றது. புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும். தமிழின படுகொலை நடந்து 15வது ஆண்டில் பலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழின படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலைக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்க முடியும். தமிழின பலஸ்தீன படுகொலை அரசியல் வரலாற்று பின்னணியில் கல்லின மக்கள் குடும்பங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட நிலைகளுக்கு ஊடாகவே அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டன. காலனித்துவத்தின் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது. போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலை அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது. உணவு ஆயுதமயமாக்கப்பட்டது. இரு இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஏறக்குறைய ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தியது. வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி இறந்து போயினர். உணவுக்காக வரிசையில் காக்கின்றவர்கள் குண்டுகளினால் கொல்லப்பட்டார்கள். அனாதை இல்லங்கள் குண்டு வீசி அழைக்கப்பட்டன. குழந்தைகள் இதயத்துள்ளில் கொல்லப்பட்டன. மக்களுக்காக உணர்வுணர்வு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு இரையாகின. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு பட்டியல் நின்று கொண்டே போகிறது. ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவினர் குறிப்பாக திருகோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலில் போரோச்சுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது. பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை கோடிட்டு காட்டுகின்றன. பேரரசும் அதன் வலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தளவாடங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறக்க முடியாது.
ஏக பேரரசை கட்ட முயலும் நாடுகள் தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம். இவை இரண்டுமே ஒவ்வாத்தன்மை கொண்டவை. இது பலஸ்தீன படுகொலையில் மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2002 பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாயுள்ளது. அதுவே இன்று காசாவில் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது. ஐநா சபையில் அதன் ஏனைய அலகுகள் சர்வதேச சமூகம் அதன் கட்டமைப்பு எவ்வாறு முடிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரவலத்தை தடுக்க முடியாமல் போனதோ அதேபோல் இன்று அவர்களால் பலஸ்தீன படுகொலையையும் தடுக்க முடியாமல் போனது நமக்கு ஆச்சரியப்படுகிறது. இவை அனைத்துமே மக்கள் சக்தியின் நம்பிக்கையை கட்டியெழுப்ப அழைப்பை விடுக்கின்றன. விடுதலைசார் நம்பிக்கையை அடக்குமுறைக்கு உட்பட்ட மக்களுக்கு புறம்பே கட்ட முடியாது. ஏனெனில் விடுதலையின் செய்திகளாக அடக்குமுறைக்கு உட்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமே இருக்கின்றார்கள். விடுதலை நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் போர் உத்தி தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற முயற்சியாகும். ஈழத்தமிழ் இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ள அது ஈழத்தமிழத்தின் தன்னிறவு பொருளாதாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, கல்வியின் மீது, ஈழத்தமிழத்தின் மரபுகள் மீது, சைவ தலங்கள் மீது, தொல்லியல் வரலாறு மீது, ஈழத்தமிழத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம். ஈழத்தமிழத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது. உளவியல் போரின் நோக்கம் ஈழத்தமிழினம் தமிழ் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்ததாகும். தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை உரிமைகள் தான் ஈழத்தமிழினத்தின் கூட்டு பிரச்சனையை வெளிநிலையில் வைத்துக் கொண்டுள்ளது. தமிழ் தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது. நில ஆக்கிரமிப்பு, கடற்கட்டமானத்தின் ஊடாக தொல்லியல் வளரசிவராசியல் திணைக்களத்தின் ஊடாக மகாபலி உற்பத்தி ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்கலின் ஊடாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இவை தமிழ் தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும். தமிழ் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக ஈழத்தமிழினத்தின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தல் மிக இலகுவாக முன்னெடுக்கப்படுகிறது. ஈழத்தமிழத்தின் அகமுரண்பாடுகளான சாதியம், ஆணாதிக்கம், மத அடிப்படைவாத கூறுகளில் கூடுகின்ற போக்கு மிக அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. தமிழ் தேசியம் ஒரு முற்போக்கான கருத்தியல். அது ஏற்கனவே அகமுரண்பாடுகளை அரசியல் ஆராய்ந்துள்ளது. அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கின்றது. ஈழத்தமிழத்தின் இளைய தலைமுறையை கூட்டு விடுதலை நிலையிலிருந்து திசைநிறுத்துவதற்காக போதைப் பொருள் வழக்கு கிளைகள் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. சினிமா பாணியில் வெவ்வேறு குழுக்களை உருவாக்கி உட்பூசலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் செயல்நிலையை உருவாக்கின்றது. கதாநாயக மைய வாழ்வியல் நீரோட்டம் சுயசரணாய்வு சிந்தனையை சிதைக்கின்றது. காப்பிற்கு விளக்கம் உறவுகளை உண்ணப்பொழுதும் இல்லாதவாறு ஈழத்தமிழினம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது. ஈழத்தமிழத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் அயல்களை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்துக்கு ஈழத்தமிழினம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று கடமை ஒட்டுமொத்த ஈழத்தமிழுக்குமானது. யாரும் இப்பாரிய பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கின்றோம். உண்மையாய்தான் பேரவலத்தின் குறியீடு மட்டுமல்ல, அடக்குமுறையின் எதிர்ப்பின் குறியீடு கூட. முடிவாய்க்கால் தமிழின படுகொலை இயல்பு நாளில்